வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, ரோட்டி அண்ட் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி வெண்டைக்காய் கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம வெண்டைக்காயை வறுத்துக்கணும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காம்பு எடுத்துகிட்டு எண்ணெயில் வறுத்துடுங்க. நான் ஒரு 15 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, சூப்பராக பொரிஞ்சிருச்சு. இதை வெளியெடுத்துடலாம். இந்த வெண்டைக்காய் கறியில் நான் பாலை திரித்து ஆட் பண்ண போகிறேன். பட் அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் ஊற்றி அதை திரிச்சிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். பால் நல்லா பொங்கி வரும்போது ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் சீக்கிரம் திரியும். பால் தெரிஞ்சிருச்சு, இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதோ நல்ல ஃப்ரெஷ்ஷான பன்னீர் கிடச்சிருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக மசாலா ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீளமாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அடுத்ததாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை 1-2 தட்டி ஆட் பண்ணலாம். எவ்வளோ தூரம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குதோ அவ்வளோ தூரம் கிரேவி நல்லா வரும். ஸோ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் அண்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததா ரொம்ப முக்கியமான உப்பு. இதோட நம்ம புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம். பட் இந்த மசாலா நல்லா எண்ணெய் கக்கிட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் புளி தண்ணி ஆட் பண்ணணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். ஒரு லெமன் சைஸ் புளியை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். இதோ சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த வெண்டைக்காயை ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலா வெண்டைக்காயோட நல்லா சேரணும். ஸோ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுங்க. இதோ நம்மளோட வெண்டைக்காய் மசாலா நல்லா எண்ணெய் கக்கிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதுக்கு மேலே ஒரு கொத்தமல்லி இலையை தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். பட் நான் இங்கே பன்னீர் சேர்க்க போகிறேன். ஸோ இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர். இந்த ஃப்ரெஷ்ஷான பன்னீரை வெண்டைக்காய் மசாலாவோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு ஜஸ்ட் 1 மினிட் சிம்லேயே வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இதோ நம்மளோட வெண்டைக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.